நம்பிக்கையே கடவுள், நம்பிக்கையே கடவுள். அது என்ன நம்பிக்கையே கடவுள்? நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், விண்ணில் பறக்கலாம், எம்பி குதித்தால் விண்ணிலவுக்கு இன்முத்தம் தந்து விடலாம். நம்பிக்கை கொள்ளடா மனிதா, நம்பிக்கைக்குள். நம்பிக்கை திரி வெளிச்சக்கீற்றாக நமக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அது மனிதனை இயக்கக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும். சிலந்தி என்றைக்காவது வலை பண்ணுவதை நிறுத்தி இருக்கிறதா? குருவிகள் என்றைக்காவது குச்சி எடுத்து கூடு கட்டுகிறோமே என்று கூடு கட்டுவதை நிறுத்தி இருக்கிறதா? கொசு ரத்தம் குடிக்க வேண்டும் என்றாலும் கூட கடிப்பதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. மயில் மனமகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, வாழ்வியல் வாழ்க்கைக்கே தோகை விரித்து ஆடுவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. வண்டுக்கள் தேனெடுப்பதை என்றைக்காவது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா? தேனும் வண்டும் மயிலும் குருவியும் வாழக்கூடிய வாழ்க்கையை மனிதன் நம்பிக்கையோடு வாழவில்லை. அவனிடத்தில் முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை. இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்கின்ற கடவுளின் மூல மந்திரத்தை அவன் வாசிக்க சுவாசிக்க மறுத்து விடுகின்றான். எது உண்மையான வெற்றி? பணமும் பேரும் புகழுமா? பிறருடைய பாராட்டா? இல்லை நண்பர்களே. எளிய வாழ்க்கை வாழ்ந்து அறத்தோடும் தரத்தோடும் பிறர் கேட்காத போதும் தானாக உவந்து செய்து ஈதல் இசைபட வாழ்வது உயர்ந்த வாழ்க்கை. சில பேருக்கு நான் எந்த துறையில் வெற்றி பெறுவேன்? உன்னை சுற்றி இருப்பவர்களை உற்று நோக்கு, உன் துறை உனக்கு தெரியும். 10 பேருக்கு முன்பு பரபரப்பாக நீ நல்லா பேசுகிற பேச்சாளனாகு. அவ்வப்போது முணுமுணுக்கு பாடலை வச்சு உனக்கு பாட்டு வருது, நீ தான் பாட மாட்டேங்கிற. என்னம்மா ஆர்கியூ பண்ணுற? நீ லாயருக்கு படிக்கலாமே. பிறருக்கு துன்பம்னா அவன் கண்ணில் தண்ணி வரும், ஓடி ஆடி போய் வேலை செய்வான். அவ்வளவு மனிதநேயம் மிக்கவன். நீ நல்ல ஒரு வாலண்டியர் சர்வீஸ் நிறுவனம் தொடங்கு. திறமைகள் உனக்கு பின்னே இல்லை, உனக்குள்ளே இருக்கு. உன்னை தேடு, உன்னை நம்பு, பிறகு ஆண்டவனை நினை. படித்தவர்கள், பண்புடையவர்கள், அறிவுடையவர்கள், அந்தணர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் நிறைந்த சபையிலே துச்சாதனன் துயில் உரிந்த போது எல்லாவற்றிற்கும் வீரவசனம் பேசி முடிந்தவரை போராடிய பாஞ்சாலி பிறகுதான் சிரசுக்கு மேலே கரம் தூக்கி கண்ணா 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 என்று கதறினான். அதற்கு பிறகுதான் வளர்ந்தன 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 வண்ணப் பொற்சேலைகள். ராமகாதையில் அனுமன் இல்லைன்னா பாத்திரமே கிடையாது. பரதன் தீக்குழியை நிறுத்தினது அனுமன், சீதையை கண்டுபிடித்து காட்டியவன் அனுமன், லக்ஷ்மணன் உயிரை மீட்டது அவன், சண்டைக்கு கடலை தாண்டியவன் அவன், ராமனுடைய அரியாசனத்தை சரியாசனமாக அரியணை அனுமன் தாங்கினான். இத்தனையும் செய்த அனுமன் அவனால் நடந்ததா என்று கேட்டால் இல்லை. ஒற்றை நாமம் ராம் ராம் ராம். ராமநாமத்தில்தான் இத்தனை இருக்கிறது என்று விஸ்வரூப காட்சி தரக்கூடிய அனுமன் சொல்கின்றான் என்றால் அவன் தன்னம்பிக்கைக்கு மேலே மணிமகுடமாக வைத்திருந்த இறை நம்பிக்கை. வறுமை வாட்டுகிறது, பசி வந்தால் 10 பறந்து போகும். எல்லாம் தெரிந்தும் 50 அடக்கி கொண்டு ஆளுமை திறத்தோடு இருந்த குசேலன் பக்தியின் காரணமாக அவள் கொடுத்தான். ஆனால் உண்ட அவள் உள்ளமெல்லாம் குளிர்ந்து மாளிகையாக, பொன்னாக, பொற்குவியலாக மாறியது. காரணம் என்ன? இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்கின்ற அசைக்காத நம்பிக்கை. அதனால்தான் ஆழ்வார்களில் குலசேகரர் சொன்னார், எம்பெருமானே படையேடாயாகேனோ, பார்க்குவளை ஆகேனோ, தொட்டுவரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ, கரைத்தல் 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 கரைத்தல். புறச்சடங்காலும் உருவத்தாலும் அல்ல வழிபாடு, உள்ள தூய்மை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், வெள்ளத்தணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த உள்ளத்தை பெருசாக்கி நம்பிக்கை விதையை வைத்தால் அது ஆழமரமாக விருட்சமாக பறந்து விரியும். 1000 வேடந்தாங்கள் பறவைகளைப் போல சரணாலயமாக உங்கள் உள்ளமும் இல்லமும் மாறும். அதற்கு நம்பிக்கையோடு வாழுங்கள். நம்பிக்கையே இறைவனின் வழி. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.